நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. நீ ஏன் எப்ப பாரு மொட்டை தலையாவே இருக்க? ஸ்டைல் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண அன்னைக்கு ஊர் அடங்குன நேரமா பார்த்து நைட்டோட நைட்டா வீட்டுக்குள்ள வந்து உங்க 2 பேரையும் கழுத்து அறுத்து போட்டு என் செல்லத்தை தூக்கிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? எனக்கு வர்ற கோவத்துக்கு என்னங்க எப்படி இருந்தாலும் என் செல்லம் கலைவாணி தான் எனக்கு பொண்டாட்டி ஆக போறான். என்ன நாளைக்கு நீங்க 2 பேரும் எனக்கு மாமனார் மாமியார் ஆக போறீங்க. அப்படி எல்லாம் பண்ணா நல்லா இருக்காதுன்னு தான் நான் பொறுமையா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு செல்லம், நான் பொறுக்கித்தனம் பண்றது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் உன் கூட சேர்ந்து இந்த கடையில வேலை பார்க்கறேன். இப்படி சின்ன கடையா இருக்கிறத நாம பெரிய கடையா மாத்துவோம். எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வருவோம். காரு பங்களான்னு நம்மளும் சூப்பரான வாழ்க்கைய வாழ்வோம். உங்க பணக்கார நண்பனை நம்பி ஏமாந்து அவன்கிட்ட அடிபட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்றதுக்கு பேசாம என் செல்லத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாம எல்லாருமா சேர்ந்து நான் சொன்ன மாதிரி பெரிய அளவுல சம்பாதிச்சு உங்க பணக்கார நண்பனுக்கு இணையா எத்தா வாழ்ந்து காட்டுவோம். என்ன சொல்லும், இந்த மாமா சொல்றது சரிதானே? இப்ப நான் சொன்னதை எல்லாம் கண்டுக்காம இவன் பொறுக்கி புறம்போக்கு இவனுக்கு எதுக்கு நம்ம மகளை கட்டி கொடுக்கணும்னு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சீங்க, உங்க 3 பேரையும் கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். ஏன்னா என் செல்லம் இல்லாத உலகத்துல நான் மட்டும் எப்படி உயிரோட வாழ முடியும்? நானும் செத்துருவேன். இந்த உலகத்துல தான் ஒன்னா சேர்ந்து வாழ முடியல, மேல் லோகத்திலயாவது ஒன்னா சேர்ந்து வாழலாம்ல. செல்லம், நான் சொல்றது சரிதானே? இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் என்ன வேண்டான்னு ஒதுக்கி வைக்க நினைச்சீங்கன்னா நான் சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். அதுக்கு மேல உங்க விருப்பம். யோசிங்க, 3 பேருமா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. நான் அடுத்த முறை வர்றப்போ என்ன சந்தோஷப்படுத்துற மாதிரி நல்ல செய்தியா சொல்லுங்க. அம்புட்டு தான் சொல்லுவேன், சரியா? 2 நாளைக்கு அப்புறம் திரும்ப வருவேன். நீங்க எல்லாரும் திருந்தி வருந்தி இந்த முத்துப்பாண்டிய மதிச்சு ஏத்துக்கணும்.